ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் வாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. வெயிட் பார்த்தாச்சா? வெயிட் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. வெயிட் குறையிறத விட நம்மளுக்கு ஃபேட் லாஸ், அந்த உடம்பு ஸ்ட்ரக்சர் வந்து மாறணும், இன்னொன்று நம்ம ஹெல்த்தி ஆகணும், நம்ம பிரச்சனை சரியாகணும். அது நம்ம ஸ்லோவான ப்ராசஸில் பண்ணும்போது தான் எல்லாமே சரியாகும். ஒட்டு மொத்தமாக எல்லாம் சரியாகணும் அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸில் மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக வரும். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் இன்றைக்கி எந்திரிச்சது 4:50க்கு எழுந்திரிச்சேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து நேராக சோபாவில் உட்காந்துருவேன். ஒரு 10 to 15 நிமிஷமாவது உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் அடுத்து வெந்நி தண்ணியை வைக்க போவேன். குளிர்காலத்தில் ரொம்ப தூக்கம் வரும், ஒரு சோம்பேறித்தனம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், அலாரம் 10 நிமிஷமாக வச்சு கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டோம். 7 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம், அப்படியே நல்லா தூங்கிடுவோம். பெஸ்ட்டு என்னென்னா, தூங்கி அந்த ஃபஸ்ட்டு அலாரம் 5 மணிக்கு வைக்கிறீங்களா, அலாரம் அடிச்சனுமே எந்திரிச்சு வந்து சோபாவில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு உட்காந்துடுங்க, எதையுமே கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு வேலையை செய்யலாம். எனக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகுங்க எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி பாத்ரூம் போய் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து திருப்பி வெந்நி தண்ணி எடுத்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கே 5:30 ஆயிடும். வாசு வந்து என்னென்னா, காலைல வந்து சோபாவில் உட்காந்து அதை உட்காந்து தடவி கொடுத்து அது கூட விளாடணும். அதை நான் ஒன்றும் பண்ணலை, ஒன்றே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ரியாக்ட் பண்ணி பார்க்குது. எனக்கு வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வந்துட்டேன். நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் போட்டு வந்தான். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டாக செய்கிறது என்ன அப்படின்னா, வாசுக்கு பால் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டு வந்து உட்காந்து குடிக்கிறது தான். குடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருந்ததுனால குடிக்க முடியல. வாசு வந்து சோபாவில் படுக்கும். அதோட நகத்தை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், சோபாவில் அப்படியே அந்த நகத்தை வச்சு அப்படியே பிறண்டும். அந்த சோபா ஃபுல்லாக ஒரு மாதிரி முள்ளாக வெளியே வந்துடுது. அதுவும் நம்ம பார்த்தா தான் வேணும்னே செய்யும் அது. ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் வம்புழுத்துக்கிட்டு அது கூட விளாண்டுட்டு நம்ம அதை தொடாமல் விளாடாமல் பேசாமல் இருந்தோன்னா அது நம்மளை ஒரு மாதிரி பார்க்கும். என்னடா இவங்க நம்ம கூட பேசாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நிதிஷாப்பாவும் அவங்களும் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக 5:25 இருக்கும். நிதிஷும் எழுந்திரிச்சு வந்து உட்காந்துட்டான். நிதிஷாப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ நிதிஷ் வந்து சைக்கிளோட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே நான் வரேம்மா அப்படின்ட்டான். நிதிஷாப்பா வந்து என் கூட வாக்கிங் கிளம்பிட்டாங்க கூட. நாங்கள் வாக்கிங் போகும்போது மணி வந்து 5:45 ஆயிடுச்சு. வீட்டில் மட்டும் சும்மா ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக விடிகிறது அப்படின்றது 6:15 6:30 ஆயிடுது. ஆனால் பனி அப்படின்றது குறையவே இல்லை, பயங்கர பனி. இந்த பனியே என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று உடம்பு பாடி பெயினை ரொம்ப கொண்டு வரும். நம்ம வாக்கிங் வந்து ஹெவியாக பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. நான்லாம் மாஸ்க் போடாமல் போனால் தொண்டை ஃபுல்லாக ட்ரை ஆகி ஃபுல்லாக எனக்கு திரும்ப இருமல் வர்றது, இல்லைன்னா த்ரோட்டு வந்து புண்ணாயிருது. அதனால் மாஸ்க்கும் சரி காதில் பஞ்சு வைக்கிறதும் சரி கம்பல்சரி அதை பண்ணிட்டு போனால் தான் வெளியே வாக்கிங் போயிட்டு வரும்போது நம்ம சேஃப்டியாக ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இந்த ஜாக்கெட்டும் கண்டிப்பாக போட்டு போயிடுவான். நம்ம ரன் பண்ணும்போதும் அசிங்கமாக தெரியாது. இன்னொன்று இந்த குளிருக்கும் ரொம்ப இதமாக இருக்குது. உள்ளெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருக்கும் பனியை, அந்த அளவுக்கு இருக்குது. இதுவுமே ஒரு வெயிட் ஒரு 3-4 கிலோ எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும்ல வெயிட்டு நம்மளுக்கு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். காலையில் இப்போ வாக்கிங் போயிட்டு வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துடுவோம். எப்போயுமே 6 மணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்துடும். கிழங்கான்னு சொல்லி நல்ல நீளமான மீன் தான். 1 கிலோ 300 சொல்லி வாங்கினோம். வஞ்சரம் வந்து 500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 450 சொல்லி வாங்கலான்னாங்க. பட் நான் நிதிஷாப்பா கிழங்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி அது வாங்கினாங்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அது வர வழியிலே திருப்பி பலசருக்கு பக்கத்துலேயே காய்கடையில் சின்ன வெங்காயம் கேரட் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் இல்லை, அது வாங்கிட்டு வந்தேன். அதுவே 200 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டெப் அது ஏன் அது மேலே ஏறுது, என்ன காரணம் அப்படின்னா இந்த மீன் தான் காரணம். நீயே ஆனால் இந்த பூனை பச்சையாக சாப்பிடாது, சமைச்சாதான் சாப்பிடும். சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 100 ரூபா. இஞ்சி, கேரட், புதினா, கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸ்டெப்பு அப்படின்றது வாக்கிங் வந்து 12,000 ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். மீன் வாங்கிட்டு காய் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஜூஸை குடிச்சிட்டு அது வரைக்கும் பசி தாங்காது. மணி வந்து 8 ஆயிடுச்சு. வாக்கிங் போயிட்டு செஞ்சுட்டு வரும்போது கொஞ்சம் இன்றைக்கி 12,000 ஸ்டெப் நடந்துட்டதுனால கொஞ்சம் ஹெவி பசியாக வேறு இருந்தது. நேற்று வந்து ஃப்ரூட் டயட்னால சரி உடனே வந்து நான் மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை க்ளீன் பண்ண ஆரம்பித்தான். காலையில் நான் வந்து பழங்கள் எடுத்துகிட்டேன். அவங்க 2 பேரும் வந்து பழைய சாதம் இருந்தது, அதனால் அவங்க பழைய சாதமும் துவையலும் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. காலையில் சாப்பாடாக நான் எடுக்கிற டைம் வந்து மணி 9 ஆயிடுச்சு. பப்பாளி பழம் தான் நல்லா பழுத்துருச்சு. இந்த பவுலுக்கு 1/2 பவுல் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நான் மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பப்பாளி பழம் நல்லா பழுத்ததுனால நிறையா தெரியுது. சின்ன தட்டு தான். அப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிர் எப்பயும் போல் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். 2 அத்திப்பழம், பாதாம் பருப்பு, கருப்புலந்து திராட்சை எல்லாம் எடுத்திருக்கேன். காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு காலைல ஒரு 8:45 9 மணிக்கு சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா மீன் குழம்பு மீனுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மீன் குழம்புலாம் வச்சுட்டேன்.
மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு ரெட் ரைஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். 11 மணிக்கு தான். எப்பயும் போல் எக்ஸசைஸ் அப்படின்றது காலையில் ஒரு 15 நிமிஷம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணேன். எக்ஸசைஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் போட்டது அந்த எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் வந்து 2 செட்டு பண்ணேன். 20 கவுண்டிங்கில் 2 செட்டு மொத்தம். அப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்து 40 கவுண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாங்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிளாங்க்கு கோப்ரா போஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம ஆர்ம்ஸும் சரி நம்ம அப்டமனும் ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுறாதீங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். சிப்பிங் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் சிப்பிங் பண்ணும்போதெல்லாம் வெயிட் லாஸில் எனக்கு யூரின் லீக் சிப்பிங்கே பண்ண முடியாது. அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி பழகி இப்போலாம் வந்து அந்தளவுக்குலாம் அந்த மாதிரி இல்லை, வீக்காக இல்லை ஓரளவுக்கு. ஸோ இப்போலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் வந்து யூரின் லீக் ஆகாது. சரி, நான் எக்ஸசைஸ் பண்ண போனாலும் அந்த கயிறட்டு வந்து உட்காந்து கொண்டே போட்டுட்டு இருந்தால் வாசு வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்குச்சு. என்ன தெரியல, நான் எக்ஸசைஸ் பண்ணாலே என் கூட வந்து உட்காந்துக்கணும். நான் ரொம்பலாம் ஸ்கிப்பிங் பண்ணலை, 50 ஸ்கிப்பிங் மட்டும்தான் பண்ணேன். எல்லாம் நல்லா வருது, நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்லி நாளே ஹெவியாக பண்ணாதீங்க. 50 பண்ணாலுமே நம்ம பண்ணாமல் இருந்துட்டு 10 பண்ணால் கூட நம்மளுக்கு பாடி பெயின் வரும். செஸ்ட் பெயின்னா செஸ்ட்டு கீழே அந்த பெயின் வர்றது, அதெல்லாம் லைட்டாக மைல்டாக பெயின் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்கிப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக லேடிஸ்க்கு பெயின் வரும், குதிங்கால் வலி அதெல்லாம் வரும். கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பெயின் வரதான் செய்யும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுக்க அந்த பெயின் எல்லாம் இருக்காது. எப்போயுமே எக்ஸசைஸ் முடிச்சுன்னு நான் பண்ணுற வேலை என்னென்னா ஹீட்டரை போட்டு குளிக்க போவேன். அப்படி இல்லைன்னா நான்வெஜ்லாம் சமைக்கிறதா இருந்தால் அப்படின்னா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பேன். ஸோ மீன் தான் பொரிக்க போனோம், அதுக்கு முன்னாடி தலையை காய வச்சிடலாம் தான். ஃபேனை நல்லா 5ல் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் ஃபேனில் நல்லா முடிய காய வைப்பேன். காய வைக்கும் போதே கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோதி விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போனா நல்லா காயும். முடிய கோதி விட்டால் தான் வந்து அது காயும். அப்படியே சும்மா உட்காந்தோம்னாலும் காயாது. அது புடதினெல்லாம் வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா தலையில் நீர் கோத்துக்கிடும். எனக்குலாம் அது ரொம்ப கஷ்டம். 15 நிமிஷம் முடிய காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் பறிக்க போயிட்டான். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் வந்து மணி வந்து 1:15 ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் ஒரு 3/4 வெள்ளரிக்காய் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து நிதிஷாப்பா கொடுத்துட்டேன். மீன் அப்படின்றது சங்கரா மீன் ஒன்றும் கிழங்கா மீன் ஒன்றும். மீன் கடை கரெக்டாக வாங்கும் போதே எனக்கு சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும்னால ஒரு 2 மீன் கொடுக்க சொன்னேன். அதனால் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ 2 பீஸ் மீனும் அதுக்கப்புறம் சிகப்பரிசி தான் இன்றைக்கி செஞ்சேன். சிகப்பரிசி 100 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக குழம்பு, இதுதான் மத்தியானம் சாப்பாடு எடுத்திருக்கேன். சிகப்பரிசி சிறுதானிய அரிசிகள் வெயிட் லாஸில் எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லா விதமான நியூட்ரிஷன் சத்து எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தாங்க சாப்பிட முடியும். ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம அதுவும் மீன் குழம்பு நான்வெஜ்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். வெயிட் லாஸ் பண்ண முடியாது. வெயிட் கெயினுக்கு வேணால் நல்லா உதவுமே தவிர வெயிட் லாஸ்க்கு உதவாது. மாவு சத்து மட்டும் தான் நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்சாலும் வெயிட் லாஸில் இந்த மாதிரி அரிசிகள் எடுத்துக்கோங்க. என்னோடய மத்தியான சாப்பாடு இதுதான். 2 மீன் வாங்குவேன், ஆனால் 2 மீன் சாப்பிட மாட்டேன். வச்சு யோசித்து ரொம்ப மெதுவாக தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த வெள்ளையாக அந்த லேயராக வரும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சாப்பிடுவேன். மீனில் இருக்க தோல் அந்த மீதி இன்னும் லைட்டாக ஒரு வாழை அடித்தாலும் நித்தி சாப்பாடு கொடுத்துருவேன் மீனை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவேன். ரைஸ் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி வந்து ஒன்று நல்லா குண்டாக இருக்குது. அதனால நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுங்க. ஸோ கொஞ்சம் மெதுவாக அந்த சாப்பாடையே நான் வந்து 15 நிமிஷத்துக்கு மெதுவாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா நல்லா பெரிய அரிசி நம்ம வாயிலே எந்த அளவுக்கு மெல்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரத்துக்கு நான் எந்த விதமான ஸ்நாக்ஸுமே இருக்கல. நானும் நிதிஷாப்பாவும் மெதுவாக பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டோம். ஒவ்வொருத்தரவாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாயந்தரமும் ஒரு 1 hour 1.5 hours வாக்கிங் போயிட்டு தான் வந்திருப்போம். சாயந்தரம் வாக்கிங் அப்படின்றதுமே ஒரு 23,000 ஸ்டெப் கிட்ட நடந்து வந்துட்டோம்னால கொஞ்சம் வெளியே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கிங் நான் நிதிஷாப்பா வம்படியாக இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டேன். மணி வந்து நைட்டு 7:30 ஆகுது. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்காக எடுத்து வச்சேன். அதை எடுத்துக்கிறேன், ஏன்னா சாப்பிடல நான். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் ஒரு பழமும், கமலா ஆரஞ்சு வந்து ஒரு கமலா ஆரஞ்சும், ஒரு ஆப்பிளும் எடுத்திருக்கேன். இதுதான் நைட்டு டிஃபனாக நான் 7:30க்கு எடுக்கிறேன். மிட் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஸோ மார்னிங்கில் நீங்கள் டிஃபன் கொஞ்சம் கூட எடுத்துட்டீங்க, நல்லா ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன், பசிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிற டயத்தில் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். வெயிட் லாஸில் தண்ணி நிறையா குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கக்கா, 3 லிட்டர்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கக்கா அப்படின்னா உங்கள் பாடி 20 to 25 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் குடிக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஜூஸ்லேருந்து எல்லாமே ஆட் ஆகிடும். அப்படின்ற போது நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தண்ணி குடிக்கிறது அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் 3 லிட்டர் இல்லை 3.5 லிட்டர் கூட ஒரு நாள் குடிச்சிருவேன். எப்போ 3 லிட்டர் குடிப்பேன் அப்படின்னா எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணேன். இப்போ காலையில் நான் 1.5 hours நடந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங்கும் 1.5 hours நடந்துட்டேன். மொத்தம் நான் நடந்த ஸ்டெப்பு அப்படின்றது 23,000 சில்லரை வந்து நான் நடந்திருக்கேன். ஸோ மார்னிங்கில் 1.5 hours நடந்தேன், ஈவினிங்கில் 1.5 hours நடந்திருக்கேன். அப்புறம் மிட் மார்னிங்கில் வந்து
வந்து நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல, அந்த டயத்தில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஈவினிங்லேயும் என்ன அப்படின்னா 2 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம கழிவுகள் வெளியேறணும். 2வது நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகும் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது. அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதும் சரி, பிம்பிள்ஸ் வரக்கூடாது, ஹேர் லாஸ் ஆகக்கூடாது இல்லையா வெயிட் லாஸில். ஸோ வெயிட் லாஸில் வந்து நம்ம ஹீட் அதிகமாகும்போது பிம்பிள்ஸ் வரும், ஹேர் லாஸ் ஆகும். அதுக்கு தான் தண்ணி எடுங்க சொல்கிறேன். தண்ணி நம்ம எடுக்க நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் வெளியேறதுக்கும் யூரின் மூலிமா அது ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஹேர் லாஸாக கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் நம்ம ஸ்கின் வந்து செம்ம க்ளோவிங் கொண்டு வர்றதுக்கும் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களை 7 லிட்டர் 8 லிட்டர்லாம் குடிக்க சொல்லலை. 1.5 மணி நேரம் வாக்கிங் அப்படின்றது அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வரும் பார்த்தீங்களா தாகம், அது பசி கிடையாதுங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணால், நல்லா வந்து வாக்கிங் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருது தாகம் தான் அதிகமாக வரும். அந்த தாகம் எடுத்து தண்ணி குடிங்க. கண்டிப்பாக 3 லிட்டர் இல்லை அதுக்கு மேலேயே நீங்கள் குடிப்பீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம், ஒருத்தவங்க எனக்கு வந்து ஏஜ் 40 ஆகுது, இப்போ தான் எனக்கு வந்து மெனோபாசிங் டைம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 10 நாள் 15 நாள் பீரியட் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகி அப்புறம் அந்த ஒரு பீரியட் ஒழுங்கு இல்லாமல் வரும் இல்லையா. அப்போ வந்து ரொம்ப பீரியட்ஸ் வரும்போது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, பேட் வைக்க முடியல, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்ப டயர்டாயிடுறேன் அப்படின்றவங்க நான் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்க முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்கலாம். அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்கள் பொண்ணு வந்து இப்போயே பழக்குங்க. உங்கள் பொண்ணுங்களெல்லாம், உங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு ஆக போகிறா அப்படின்ற போது உரசு மஞ்சள் இருக்கு இல்லையா, நான் வந்து திரும்ப சொல்லியிருக்கேன், நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா உரசு மஞ்சள் தான். அண்டர் ஆர்ம்ஸ்லையும் சரி, 2 கால் இடுக்குலையும் சரி, நம்ம அந்த உரசு மஞ்சளை உரசி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அரிப்பு வர்றதோ இல்லை அண்டர் ஆர்ம்ஸ்லாம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வராது. நல்லா க்ளீனாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பழக்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான். இன்னொன்று என்னென்னா, சீக்கிரமாக ஹேர் க்ரோத்தும் இருக்காது. அன்வான்ட் ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் வந்து உரசு மஞ்சள் போட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் அப்படின்றது ரொம்ப இருக்காது. அது மாதிரி வெற்றி வேர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணோம் உடம்புக்கு அப்படின்னா, வெற்றி வேர் வச்சு தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப வளராது, கரெக்டாக இருக்கும். ஸ்கின்லாம் நல்லா வலுவலும் சூப்பராக இருக்கும். மெயினாக இரிட்டேட்டிங் இருக்குது அப்படின்ற போது ஒரு சிலருக்கு பேடு வந்து சேராது. உங்கள் பேடு அப்படின்றது நீங்கள் மோந்து பார்த்தா எந்த விதமான நறுமணமும் இருக்கக்கூடாது. நார்மல் காட்டன் பேடு யூஸ் பண்ணுங்கள். நான்லாம் எனக்கு தெரிந்து சென்னை வர்ற வரைக்கும் எங்கள் அம்மாவோட காட்டன் சேலை இருக்கு இல்லையா, அதை சதுரமாக கட் பண்ணி அதுக்குள்ளே துணி வச்சு சுற்றி நான் இப்போ வரைக்கும் துணி தான் வச்சேன். இப்போயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஹெவியாக இருக்க ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே மட்டும்தான் பேடு யூஸ் பண்ணுவேன். அதுவுமே காட்டன் பேடு தான். அதுக்கப்புறம் துணி தான். ஸோ உங்களுக்கு 4வது நாள் 5வது நாள் தான் லைட்டாக வருது அப்படின்னா நீங்கள் காட்டன் துணியை யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பேட் அப்படின்றது எனக்கு வரலையேன்னு சொல்லி 1 டே ஃபுல்லும் சில பேர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ தான் அதிகமாக நீங்கள் மாற்றணும். 3 நாள் வரைக்கும் பீரியட்ஸ் வர வரைக்கும் எந்த ஒரு இச்சிங்குமே இருக்காது. அந்த கழிவு வெளியே வரும்போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது ஸ்டாப் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த இச்சிங் வர ஆரம்பிக்கும். அது வந்து பேடோட சேர்ந்து வந்து வைக்கும்போது அந்த மாதிரி வரும். அதனால் உரசு மஞ்சள் நல்லா தேய்ங்க. கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. வெந்நி தண்ணி வச்சு கழுவுறது அந்த சமயத்தில் அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த இச்சிங் ப்ராப்ளம்லாம் வராது. இதுதான் நான் பண்ணுற ஒரு இயற்கையான வைத்தியம். எனக்கு நல்லா கேட்டிருக்கு. ஏன்னா நான் வந்த புதுசில் இங்கே பேட் யூஸ் பண்ணும்போது 3rd டே வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. 4th டே 5th டேலாம் வராது இல்லையா, இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது பயங்கர இச்சிங் வந்தது. அப்போ நான் வந்து இங்கே வந்து சென்னை வந்தேனுமே நான் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டேன். அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் உரசு மஞ்சள் போடுறது, அதுக்கப்புறம் பச்சை பயிறு போடுறது, சீவக்காய் போடுறது, அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எப்போ சென்னைக்கு வந்தோன்னா எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டேன். என்ன இங்கே டைல்ஸ் தர, இங்கே வந்து ரொம்ப அழுக்காகும் அப்படின்னு ஒரு எல்லா ஹேபிட்டும் மாறிடுச்சு. அப்போ மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் வரவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ பழையபடி நம்மளுக்கு ஈஸியாக என்ன இருக்கும், இதுதான் யார்கிட்ட போய் கேட்க, அப்போலாம் ரொம்ப தயங்கும் இல்லையா டாக்டர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு. நான்லாம் டாக்டர் பக்கம் போகவே மாட்டேன், பேசவே மாட்டேன். காய்ச்சல்னாலே கசாயம் வாங்கி குடிக்கிற ஆளு கேஸ் தான் நான். அப்போ வந்து நான் முதலேருந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா உரசு மஞ்சள் தான். உரசு மஞ்சள் போட்டுமே உங்களுக்கு இல்லை சரியாக கேட்கல, ரொம்ப இச்சிங்காக இருக்குது, தாங்க முடியல அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக காமிச்சு அதுக்குரிய மருந்து மாத்திரை எடுங்க. அப்போ தான் சரியாகும். இயற்கையான வழிமுறைகள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு உரசு மஞ்சள் தான். வேறு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்சது, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேங்க்கா, எனக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், அதாவது இயற்கையாக வீட்டில் வைத்தியம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. நான் வந்து உரசு மஞ்சள் தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வெந்நி தண்ணியில் அப்பப்போ வெதுன்னு வெந்நி தண்ணி வச்சு
நல்லா கழுவுங்கம்மா, ரொம்ப சூடாக வச்சு கழுவாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ வேறு யாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக இருக்குது அப்படின்றதும் அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? நான் என் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நைட்டு டிஃபனாக நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கண்டென்ட் ட்ரிங்க் தான். நல்லா சூடாக இருந்தாலும் மெதுவாக நிதானமாக குடிங்க. அது நம்ம குடிக்க ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். எந்த அளவுக்கு நம்ம சூடாக குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய டயட், எக்ஸசைஸ், வாக்கிங் நான் செம்மையாக பண்ணிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் அப்படின்றது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் போயிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா நாளும் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டைம் கிடைக்கும்போது நம்மளால் முடிஞ்சளவு கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களே கமெண்ட் பண்ணிக்கோ. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.